SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008000800. தமிழகத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சினை தீர்க்க 150 கோடியை ஒதுக்கியிருப்பது யானை பசிக்கு சோளப்பொரி போன்றுள்ளதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் தமிழகத்தின் பல இடங்களில் குடிநீர் பிரச்சினை தலை தூக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தண்ணீர் மேலாண்மையை திமுக அரசு கையாண்ட விதம் பற்றி அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையின் போது கிடைத்த மழைநீரை முறையாக சேமிக்காமல் கைவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மழைநீரை சேமிக்காததன் விளைவு இன்று ஆறுகள் நீர்த்தேக்கங்கள் எல்லாம் தண்ணீரின்றி வறண்டு காட்சியளிப்பது வேதனை அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். நீர்த்தேக்கங்களிலே 17% தண்ணீர் இருப்பதால் மாவட்ட வாரியாக கூட்டு குடிநீர் திட்டம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகியுள்ளதாக RB உதயகுமார் கவலை தெரிவித்துள்ளார். கூட்டு குடிநீர் திட்டங்கள் இன்றைக்கு முழுமையாக செயலிழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் இந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். ஆகவே நீர் மேலாண்மையிலே திமுக அரசு இன்றைக்கு கையாளாத ஒரு அரசாக இருக்கிறது. நீர் மேலாண்மையிலே 0 மதிப்பெண்களை திமுக அரசு பெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் குடிநீர் பஞ்சம் தலைவிரித்து ஆளக்கூடிய இந்த சூழ்நிலையிலே வெப்ப அலை சலனம் இன்றைக்கு மக்களை வாழ்த்து இருக்கிறது. முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே 19 மாவட்டங்களிலே நீர் பற்றாக்குறையை குடிநீர் பற்றாக்குறைக்காக 150 கோடி பேரிடர் மேலாண்மை, இது யானை பசிக்கு சோதனை தான் என்பதுதான் கள நிலவரமாக இருக்கிறது.